5 ஆண்டுகளுக்கு அசல் மற்றும் தனி வட்டி விகிதம் 10:7 எனில் ஆண்டுக்கான தனி வட்டி சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. கொஸ்டின்ல 5 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஈக்குவல் டு 5 ஆண்டுகள். அசல் மற்றும் தனி வட்டி விகிதம் 10:7. அப்ப அசல் பிரின்சிபல் வந்து 10 ரூபா, தனி வட்டி அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 7 ரூபாய். அடுத்தது ஆண்டுக்கான சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்னன்னு கேக்குறாங்க. ஸோ உங்க பிரின்சிபல் தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியும். நம்ம ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. ஸோ அப்படியே சப்ஜெக்ட் பண்ணுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 7 ரூபா ஈக்குவல் டு பிரின்சிபல் 10 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது டிவைடட் பை 100. ஸோ இங்கே கேன்சல் பண்ணுமா 50, இங்கே 2 டைமு, இந்த 2 இந்த பக்கம் வச்சுன்னா 7 இன்ட்டு 2 ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 7 இன்ட்டு 2 14% ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. 5 ஆண்டுகளுக்கு அசல் மற்றும் தனி வட்டி விகிதம் 10:5 எனில் ஆண்டுக்கான தனி வட்டி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. இதை சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.